ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு சேனல் ஜூப் சரி தமிழா. பேங்க் ஆஃப் பரோடாவில் கிட்டத்தட்ட 500 பியூன் அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வேக்கன்சி வந்திருக்கு, அதுவும் ரெகுலர் பேசிக்ஸில். நிச்சயமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நம்ம தமிழ்நாட்டுக்கு வேக்கன்சி கம்மி தான், பட் 10th பாஸ் தகுதிக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு அரசு வேலையாக இருக்கிறதுனால நிறைய பேர் அப்ளை பண்ணுறாங்க. எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவும் கேட்டிருந்தீங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த வேலைவாய்ப்புக்கு எப்படி நீங்கள் வீட்டிலேருந்தே அதுவும் உங்கள் ஃபோன் மூலமாக அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது தான் சொல்லித்தரப்போகிறேன். இது போன்ற இம்பார்ட்டன்ட் ஜாப் அப்டேட்ஸை ஃப்ரீயாக தெரிஞ்சுக்க இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்காக ஒன்றே ஒன்று பண்ணுங்கள், இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். ஓகே, இவ்வளோ பேர் லைக் பண்ணியிருக்காங்க, இது மாதிரி நிறைய கண்டென்ட் மேக் பண்ணி போடலாம் அப்படின்னு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, ஸோ டேரெக்டாக உங்களோட கூகுள் க்ரோம் ப்ரௌசர் போயிருங்க. ஸோ மேலே இந்த இடத்துல 3 டாட் இருக்கும். ஓகே, ஸோ அந்த டாட்ஸை டச் பண்ணி நீங்கள் டேரெக்டாக டெஸ்க்டாப் சைட் வந்து எனேபிளில் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஓகே, அதே மாதிரி இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா உங்கள் ஃபோனை இந்த மாதிரி ஹரிசாண்டலாக வச்சு தான் அப்ளை பண்ண முடியும், வெர்டிக்கலாக வச்சு அப்ளை பண்ண முடியாது. ஓகே, பேங்க் ஆஃப் பரோடா பிஓபி அப்படின்னு சொல்லுவாங்க. லாஸ்ட் டேட் பாருங்கள், இதற்கான லாஸ்ட் டேட் வர 23ஆம் தேதி வரையும் டைம் இருக்குது. ஓகே, ஸோ டேரெக்டாக உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா ஐபிபிஎஸோட வெப்சைட் தான் இருக்கும். நான் டிஸ்கிரிப்ஷன்லேயுமே லிங்க் தரேன். அதாவது இந்த ஒரு ஜாபு வந்து ஐபிபிஎஸ் ஆணையம் மூலமாக தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இந்த இடத்துல பாருங்கள், கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்கும். அதை தான் நம்ம வந்து கொடுக்கணும். இல்லை ப்ரோ, நான் இதற்கு முன்னாடி அந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணேன், இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணேன், அதெல்லாம் செய்யதே கிடையாது. எங்கே நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தாலும் இதற்கு நீங்கள் நியூ யூசர் கொடுத்து தான் அப்ளை பண்ணணும். இந்த பேங்க் ஆஃப் பரோடா வேலைக்கு அப்ளை பண்ண வரீங்க ஃபஸ்ட் டைம் அப்படின்னா எல்லாருமே நியூ யூசர் தான் கொடுக்கணும். அப்புறம் எதுக்கு ப்ரோ அந்த கீழே வந்து இந்த லாகின் ஃபார் ஆல்ரெடி ரிஜிஸ்டர்டு கேண்டிடேட்ஸ் இருக்கே, இது எதுக்கு அப்படின்னா நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுவீங்க, அதுக்கப்புறம் உங்களோட அப்ளிகேஷனை எடிட் பண்ணணும், இல்லை ஆன்லைனில் ஃபீ பே பண்ணணும், ரிசிப்டை நீங்கள் வந்து எடுக்கணும்ல, அப்போ என்ன பண்ணுவீங்க, அதுக்காக தான் இந்த ஆல்ரெடி ரிஜிஸ்டர்ட் கேண்டிடேட்ஸ்க்கான டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் டைம் பண்ணுற எல்லாருமே நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் தான் கொடுக்கணும். ஓகே, ஃபஸ்ட் வந்து நம்மளோட பேசிக் இன்ஃபோ கொடுக்க போகிறோம். உங்களோட பெயரை வந்து கொடுத்துருங்க. உங்களோட நேம் வந்து உங்களோட 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரியே கொடுங்க. டிட்டோ அங்கே எப்படி இருக்கோ அதே மாதிரியே கொடுக்கணும். அதே நேமை திரும்ப கொடுத்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. அதாவது ஒரு டீட்டெயில்ஸையும் 2 டைம் வந்து நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். அடுத்து உங்களோட ஃபோன் நம்பர் கொடுத்துருங்க. இப்போ உங்கள் கையில் ஆக்டிவில் இருக்கிற ஃபோன் நம்பர், அதே மாதிரி திரும்ப அந்த ஃபோன் நம்பரை கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. அடுத்து உங்களோட இமெயில் ஐடி கொடுங்க. இமெயில் ஐடியில் அட்டுக்கு முன்னாடி உள்ளதை இந்த பக்கம் கொடுத்துருங்க. அட்டுக்கு அடுத்து என்ன டொமைனோ அதை வந்து நீங்கள் இந்த இடத்துல செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கன்ஃபார்ம் இமெயில் ஐடியில் ஃபுல்லாக நீங்கள் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். மேலே வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், கீழே எல்லாத்தையுமே நீங்கள் கம்ப்ளீட்லி நீங்கள் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு கேப்சா, ஒருத்தவங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி கோடு இருக்கும். இதை அப்படியே கரெக்டாக பார்த்து நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரு பண்ணணும். ஓகே, சில டைம் நீங்கள் அதை கொடுத்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுக்குறப்போ கேப்சா எரர், செக்யூரிட்டி கோடு எரர் அப்படின்னு சொல்லி வரும். அப்போது இந்த இடத்துல ஒரு ரெஃப்ரெஷ் பட்டன் இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் 1 டைம் பண்ணிங்க அப்படின்னா நியூ கேப்சா வரும். அந்த நியூ கேப்சாவை கொடுத்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டு கொடுத்தா உள்ளே போயிடும். அதாவது இந்த கேப்சா பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் டைம் தான் அதற்கான வேலிடிட்டி. ரொம்ப டிலே பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி எரர் வர வாய்ப்பு இருக்குது. கொடுத்தோன்னே உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் பாஸ்வேர்டும் ஷோ பண்ணுவாங்க, அதை நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸும் மெயிலுமே வந்து சென்ட் பண்ணுவாங்க. அப்படியே இந்த பேஜ் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ஃபோட்டோவை. நான் என்ன தெரியுமா பண்ணுவேன், அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஃபோனில் வந்து ப்ரைவேட் ஆல்பம் இருக்கும்ல, ஸோ அதில் போட்டு வச்சுருவேன். ஏன்னா அதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபோட்டோஸ் தானே இருக்கும். ஸோ அதில் போட்டால் நம்ம டக்குன்னு போய்ட்டு அதில் நம்ம பார்த்துடலாம். அடுத்து முதல் ஸ்டெப் என்ன கேட்குறாங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோவை அப்லோட் பண்ணுங்கள், ப்ளஸ் லைவ் ஃபோட்டோவை அப்லோட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து என்ன கேட்டிருக்காங்க, சிக்னேச்சரை அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் என்னென்ன அப்படின்னு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி கைட்லைன்ஸ் ஃபார் ஸ்கேனிங் த ஃபோட்டோகிராஃப் அண்ட் சிக்னேச்சர் இருக்குது, அதை பார்த்துடலாம். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட்ஸ், அதாவது உங்களோட டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப்கான 10th மார்க் ஷீட் வந்து பிடிஎஃப்பில் அப்லோட் பண்ணணும். அப்புறம் எஜுகேஷனல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா பிடிஎஃப், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா அதுவும் பிடிஎஃப்பில். இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பிடிஎஃப் ஃபார்மேட்டில் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பிடிஎஃப் ஃபார்மேட் அப்படிங்கிறது 500 KB வரையும் இருக்கலாமா. ஓகே, அடுத்து ஃபோட்டோகிராஃப் கேப்சர். ஸோ நம்மளோட ஃபோட்டோ வந்து லைவ் ஃபோட்டோகிராஃப் வந்து நம்ம அப்லோட் பண்ணணும். நம்ம இப்போ அப்ளை பண்ணுறோம்லங்க, நம்மளோட ஃபோனில் ஃப்ரண்ட் கேமரா வச்சு நம்ம இப்போது லைவாக இருக்கிற ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணணும்.
ஸோ அதுக்கு வந்து டூஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது நல்ல லைட் கலர்டு பேக்ரவுண்டில் நின்று அந்த ஃபோட்டோவை நம்ம எடுக்கணும். லைட் கலர் பேக்ரவுண்ட்னா ஒரு வெள்ளை செவருன்னு வச்சுக்கோங்க, வெள்ளை கலர் செவரு. அந்த செவருக்கு முன்னாடி நின்று அப்படியே நீங்கள் ஒரு செல்ஃபி எடுக்கிற மாதிரி எடுத்து அப்லோட் பண்ணணும். அதுவும் நல்ல ப்ராப்பராக உங்கள் ஃபேஸ் தெரியணும், கருப்பாக இருக்கக்கூடாது. நல்ல லைட்டிங்கோட நல்ல ஃபேஸ் கிளியராக தெரிகிற மாதிரி இருக்கணும். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மாதிரி நம்ம எடுக்கணும். அதாவது இந்த செஸ்ட்டு வரையும் இருக்கிற மாதிரி நம்ம வந்து எடுக்கணும். டோன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரொம்ப சின்னதாக இருக்கக்கூடாது, அதே மாதிரி கண்ணாடி போட்டுக்கிட்டு அப்புறம் வந்து ஃபேஸே தெரியாத மாதிரி இருக்கக்கூடாது, ஃபேஸ் நல்லா கிளியராக தெரியணும், அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ வந்து எடுத்து காட்டுறேன். அடுத்து அது இல்லாமல் லைவ் ஃபோட்டோ இல்லாமல் நம்ம ஃபோட்டோவும் அப்லோட் பண்ணணும். ஃபோட்டோகிராஃப் இமேஜ் வந்து கொடுத்துருக்காங்க, 20 to 50 KBக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சிக்னேச்சரும் அப்லோட் பண்ணணும், 10 to 20 KBக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில நேரங்களில் ஃபோட்டோவும் சிக்னேச்சரும் அப்லோட் பண்ணாலும் அப்லோட் ஆகாது. அந்த டைமில் இந்த டைமென்ஷன்ஸில் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இந்த டைமென்ஷன்ஸில் வச்சு அப்லோட் பண்ணால் டக்குன்னு வந்து உக்காந்துரும். ஓகே, சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா, சிக்னேச்சர் ஆல்ரெடி நீங்கள் எடுத்து வச்சுருந்துருக்கீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா ஒரு ஒயிட் பேப்பரில் இந்த மாதிரி ஒரு குட்டி டப்பா போட்டுக்கோங்க. ஒரு 2 சென்டிமீட்டர் ஹைட்லேயும் ஒரு 4 சென்டிமீட்டர் லென்த்லேயும் ஒரு டப்பா போட்டுக்கோங்க. இந்த டப்பாக்குள்ளே உங்களோட சைனை போட்டுட்டு இந்த அளவுக்கு அப்படியே கிராப் பண்ணி நீங்கள் வந்து அதை அப்லோட் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்து உட்காரும். அதே மாதிரி இதில் நீங்கள் அப்லோட் பண்ணுற ஃபோட்டோ இப்போது ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோவை அப்லோட் பண்ணுங்கள். ஆதி காலத்தில் உள்ள ஃபோட்டோ அப்லோட் பண்ணி வித்தியாசமே தெரியாத மாதிரியான ஃபோட்டோலாம் அப்லோட் பண்ணாதீங்க. அந்த ஃபோட்டோவும் ஒயிட் பேக்ரவுண்டில் தான் இருக்கணும், நல்லா ஃபேஸ் கிளியராக தெரிகிற மாதிரி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இந்த மாதிரி 20 to 50 KBக்குள்ளே ஒயிட் பேக்ரவுண்டில் இந்த மாதிரி ப்ராப்பராக வந்து இருக்கணும். ஓகே, அடுத்து இந்த சைடு கேப்சர் ஃபோட்டோ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுங்க. ஸோ இந்த கேப்சர் ஃபோட்டோவை கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபோன்லேயே ஃப்ரண்ட் கேமரா இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஸோ இதே மாதிரி கரெக்டாக ஃபேஸ் இருக்கிற மாதிரி ஒயிட் பேக்ரவுண்டில் கேமராவை பார்த்து நீங்கள் வந்து கேப்சர் ஃபோட்டோ கொடுத்து இந்த லைவ் ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிடுங்க. இன்னொரு ஹேக் சொல்லித்தரேன். இப்போ இந்த லைவ் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறப்போ சில நேரத்துக்கு அப்லோட் ஆகாது. அப்போ என்ன பண்ணுறான் அப்படின்னா, சில ஃபோன் வந்து சப்போர்ட் ஆகாமையோ எரர் வரலாம். அப்போது கீழே பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்குன்னு ஒரு ஸ்கேன் வந்து கொடுத்துருப்பாங்க. கிளிக் ஹியர் டு ஸ்கேன் இருக்கா, அதை டச் பண்ணால் உங்களுக்குன்னு ஒரு QR கோடு வந்து அந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும். அப்படியே அந்த QR கோடை அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டு உங்கள் கூகுள் ப்ரௌசரில் இந்த இடத்துல லென்ஸ் சிம்பிள் இருக்குமா, அதை கிளிக் பண்ணி அந்த ஃபோட்டோவை அப்லோட் பண்ணுங்கள். QR கோடை நீங்கள் அப்லோட் பண்ணி ஸ்கேன் பண்ணால் உங்களுக்குன்னு ஒரு லிங்க் வரும். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணால் நீங்கள் அந்த கூகுள் குரோம் ப்ரௌசரில் உங்களோட இமேஜை லைவாக கேப்சர் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன் வரும். அதில் போய்ட்டு நீங்கள் ஈஸியாக கூட செல்ஃபி மாதிரி நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இந்த ஃபோட்டோ சிக்னேச்சர் தான் இவ்வளோ டிஃபிகல்ட்டாகவே இருக்குது. ஓகே, அடுத்து பேசிக் டீட்டெயில்ஸில் ஒன்று கொடுத்துடலாம். வேக்கன்சிஸ் ஆஃப் ஸ்டேட், எந்த ஸ்டேட்க்கு அப்ளை பண்ண போகிறீங்க. ஆப்வியஸாக நம்ம தமிழ்நாடு அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். ஓகே, அடுத்து ப்ரொஃபிஷியன்சி இன் அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் த ஸ்டேட். ஸோ நம்ம தமிழ்நாடோட ப்ரொஃபிஷியன்சி தமிழ், ஸோ தமிழ் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். கேட்டகிரி, நீங்கள் எந்த கேட்டகிரியில் அப்ளை பண்ண போகிறீங்க. UR, EWS, BC, MBC, DNC, BCMனா OBC, SC, ST அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் STக்கு வேகன்சி இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ST நீங்கள் ஆனால் அப்ளை பண்ணலாம். நான் அதெல்லாம் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த ஃபுல் டீட்டெயில் வீடியோவில் சொல்லியிருந்தேன். அந்த வீடியோவை பாருங்கள். நீங்கள் ST வந்து URல இருக்கிற வேகன்சிக்கு நீங்கள் போட்டி போடலாம். பட் அதில் என்ன ட்ராபேக் இருக்குது அப்படிங்கிறத அதில் நான் சொல்லியிருக்கேன். அதில் சொன்னால் இன்னுமே டைம் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிரும். ஸோ நீங்கள் எந்த கமிட்டி கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்கள். ஓகே, அடுத்து ஆர் யூ எ பர்சன் வித் டிசபிலிட்டி, அதாவது மாற்றுத்திறனாளி நண்பர்களான்னு சொல்லி கேட்குறாங்க. எஸ் ஆர் நோ கொடுங்க. எஸ் கொடுத்தா என்ன டைப் ஆஃப் டிசபிலிட்டி, அதில் என்ன அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கொடுக்கணும். அடுத்து இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பர்சன் வித் டிசபிலிட்டிக்கானது. அவங்க அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு எதோ அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. அதாவது ஒன்றும் இல்லை, என்ன டைப் ஆஃப் டிசபிலிட்டி, அப்புறம் எக்ஸாம் எழுதுறதுக்கு உங்களுக்கு காம்பன்சேட்டரி டைம் வேணுமா, சில மாற்றுத்திறனாளி நண்பர்களுக்கு ஒரு 20 நிமிஷம் டைம் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க, அது உங்களுக்கு வேணுமா, அப்புறம் வந்து நீங்கள் வந்து இந்த செரிப்ரல் பிளாசி இதில் நீங்கள் வந்து அஃபெக்ட் ஆகியிருக்கீங்களா, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கேட்பாங்க. ஓகே, அடுத்து வந்து பாருங்கள், அப்படியே இந்த இடத்துக்கு வந்துடுங்க. நீங்கள் ஏதாவது ஸ்பெஷல் டைப் ஆஃப் டிசபிலிட்டி வரீங்களா, எக்ஸாம் எழுதுறதுக்கு உங்களுக்கு வந்து டிஃபிகல்ட்டி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எஸ் ஆர் நோ அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். ஓகே, அடுத்து என்ன ரிலீஜனோ கொடுத்துக்கோங்க. அப்புறம் நீங்கள் ரிலீஜியஸ் மைனாரிட்டி கம்யூனிட்டியில் வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது
இந்த முஸ்லீம்ஸ், கிறிஸ்டின்ஸ் அந்த மாதிரி மைனாரிட்டி கம்யூனிட்டியில் வரீங்க அப்படின்னா எஸ்ஆர் நோ அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. அடுத்து நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனான்னு கேட்குறாங்க, எஸ்ஆர் நோ. டிசேபிள்டு எக்ஸ் சர்வீஸ் மேனான்னு கேட்குறாங்க, எஸ்ஆர் நோ கொடுத்துக்கோங்க. அடுத்து நீங்கள் வந்து சர்வீஸ் மேன் கில்டு இன் ஆக்ஷன், ஸோ அதாவது முன்னாள் இராணுவத்தினர் இறந்துருப்பாங்க, அவங்களோட டிபெண்டா, அவங்களோட ஒய்ஃபா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அவங்களுக்குலாம் இதில் சம் ரிலாக்ஸேஷன் இருக்குது, அதனால கேட்குறாங்க. ஓகே. அடுத்து நீங்கள் வந்து வயது வரம்பில் தளர்வு கேட்குறீங்களா, அதாவது நீங்கள் வந்து விதவையா இல்லை வந்து ஆதரவற்ற விதவையா, ஸோ இந்த மாதிரி நீங்கள் இருக்கீங்களா அப்படின்னா எஸ் ஆர் நோ அப்படிங்கிறத கொடுக்கலாம். அடுத்து நேஷ்னாலிட்டி ஆப்வியஸாக நம்ம வந்து இந்தியா, ஸோ நம்ம இந்தியன் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த இடத்துல நீங்கள் எக்ஸாம் எழுத விருப்பப்படுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதையுமே நான் அந்த ஃபுல் டீட்டெயில்ஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன், தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் சென்டர் இருக்குன்னு. அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஓகே. கைண்ட்லி இண்டிகேட் த மீடியம் ஆஃப் பேப்பர் இன் எக்ஸாமினேஷன், அதாவது நீங்கள் இந்த தேர்வை நீங்கள் தமிழில் எழுதிக்கலாம் அப்படிங்கிற ஆப்ஷனும் இருக்குது. நீங்கள் இந்த இடத்துல இங்கிலீஷ் அண்ட் தமிழ் அப்படிங்கிறதே கட்டாயம் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். அடுத்து டேட் ஆஃப் பர்த், ஸோ இதுக்கான வயது வரம்புமே நான் அந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் இதற்கான எலிஜிபிலிட்டி உங்களுக்கு என்ன அப்படிங்கிறதையுமே நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஓகே. ஸோ நான் சும்மா ஒரு டேட் ஆஃப் பர்த் கொடுக்குறேன். அடுத்து மேலா ஃபீமேலாக கொடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து ட்வின் பிரதர் இருக்காங்களா, நீங்கள் வந்து இரட்டையர்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, எஸ் ஆர் நோ அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. இரட்டையர்கள் அப்படின்னா அவங்களோட பெயர் என்ன, அவங்க மேலா ஃபீமேலா அப்படிங்கிறது கேட்பாங்க. அடுத்து உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா அந்த டீட்டெயில்ஸ். அப்புறம் அப்பாவோட பெயர், அப்பாவோட ஃபுல் நேம், அவங்களோட டேட் ஆஃப் பர்த், ப்ரூஃபில் இருக்கிற மாதிரி கொடுங்க. அவங்களோட மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி கொடுங்க. மார்க் ஷீட்லாம் இல்லை படிக்கலை அப்படின்னா ப்ரூஃபில் இருக்கிற மாதிரி கொடுங்க. அப்புறம் அம்மாவோட பெயர். ஸோ அதே மாதிரி இந்த இதில் எதுக்கெலாம் இந்த மாதிரி ரெட் கலர் ஸ்டார் இருக்கோ அந்த ஆப்ஷன் தான் மேண்டிட்ரி, அதை தான் நம்ம கட்டாயம் கொடுக்கணும். மீதிலாம் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஓகே. அடுத்து அட்ரஸ் டீட்டெயில்ஸ், உங்களோட தெரு பெயர் கொடுத்துருங்க, என்ன லொக்கேஷனு என்ன அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம். அப்புறம் டிஸ்ட்ரிக்ட்டு, ஸ்டேட்டு, பின்கோடு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே கொடுத்துருங்க. அடுத்து கீழே சூஸ் த அட்ரஸ் ஃபார் ஜிஎஸ்டி இன்வாய்ஸிங் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இதில் பர்மனெண்ட் அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. அதாவது இந்த இடத்துல பர்மனெண்ட் அட்ரஸ், கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ்ன்னு ரெண்டு இருக்கும். ரெண்டு அட்ரஸும் சேம் தான் அப்படின்னா அந்த டிக் பாக்ஸை எனேபிள் பண்ணி விட்டுருங்க. ஓகே. அப்படி இல்லைனா தனித்தனியாக நீங்கள் கொடுத்துக்கோங்க. அப்புறம் நீங்கள் கொடுத்த கம்யூனிட்டி படி உங்களுக்கு எவ்வளோ ஃபீஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுவாங்க. கீழே வேலிடேட் யுவர் டீட்டெயில்ஸ் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது எரர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த எரர் மட்டும் காட்டும். ஸோ நான் என்ன எரர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம். அப்படியே ஸ்க்ரோலை பண்ணி மேலே போகிறோம் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல காட்டுது பாருங்கள், இன்வேலிட் வேல்யூ ஃபார் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லி இது ஏதோ காட்டுது. ஸோ அதை நம்ம கரெக்ட் பண்ணிடலாம். அதாவது என்னோடய டிஸ்ட்ரிக்ட் முடித்து ஒரு ஸ்பேஸ் ஒன்று இருந்திருக்கு, அதுக்காக அப்படி காட்டியிருக்கு போல். ஸோ இப்போ நம்ம கொடுத்து வேலிடேட் டீட்டெயில்ஸ் கொடுத்து பார்க்கலாம். ஏண்டா இதெல்லாம் ஒரு எரராடா, அது ஒரு ஸ்பேஸோடு விட்டுருக்கானா, அதனால அது ஒரு எரர். ஓகே. உங்களுக்கு அப்ளை பண்ணுறப்போ யூஸாக இருக்கும். ஓகே. கொடுத்து சேவ் கொடுத்தாச்சு. அடுத்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா நம்மளோட கல்வி தகுதிக்கான டீட்டெயில்ஸ் வந்து கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து 10th கேட்குறாங்க. ஸோ 10th வந்து பாருங்கள், 10th வந்து எப்போ 10th முடிச்சிங்க அதோட டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கணும். 10th மார்க் ஷீட்டில் இருக்கும். ஓகே. அது பார்த்து நீங்கள் 10th டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்க. 10th எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படிங்கிறதையுமே கொடுத்துருங்க. அதே மாதிரி 10th என்ன கிளாஸ் அப்படிங்கிறதையும் கொடுத்துருங்க. அடுத்து பாருங்கள், நீங்கள் 12th படிச்சிருக்கீங்க, 10th முடிச்சிட்டுனா 12th டீட்டெயில்ஸ் கொடுங்க. டிகிரி படிச்சிருக்கீங்கன்னா டிகிரியோட டீட்டெயில்ஸ் கொடுங்க. டிகிரிக்கு மேலே மாஸ்டர்ஸ் படிச்சிருக்கீங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ் கொடுங்க. என்ன அதிகமாக படிச்சிருக்கீங்களோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கொடுக்கணும். ஓகே. அடுத்து ஆர் யூ ப்ரொஃபிஷியன்ட் இன் லோக்கல் லாங்குவேஜ், அதாவது தமிழ் எழுத படிக்க பேச தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கண்டிப்பாக நீங்கள் எஸ் தான் கொடுத்தாகணும். கொடுத்தா தான் நீங்கள் வந்து எலிஜிபிள், அதாவது நம்ம தமிழகத்தில் இருக்கிற வேக்கன்சிஸ்க்கு. அடுத்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் கொடுங்க. அப்படி இல்லைனா அப்படியே அதை ஸ்கிப் பண்ணி விட்டுருங்க. ஓகே. அடுத்து உங்களுக்கு ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எஸ்சி, எஸ்டி, ஓபிசி பர்சன் வித் டிசபிலிட்டிஸ்க்கு அவங்களுக்கு வேணும். உங்களுக்கு அந்த ஃப்ரீ ட்ரைனிங் வேணும் இந்த எக்ஸாம் தொடர்பானா நீங்கள் எஸ் கொடுங்க. அப்படி வேணாம் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் நோ அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். அடுத்து தமிழ் உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும் அப்படிங்கிறத கேட்பாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். தமிழுக்கு நீங்கள் 3த்தையுமே டிக் பண்ணிடுங்க. அடுத்து உங்களுக்கு வேறு என்ன லாங்குவேஜ் தெரியுமா அதை கொடுத்து அது உங்களுக்கு எழுத தெரியுமா, படிக்க தெரியுமா, எழுத தெரியுமா, பேச தெரியுமா அப்படிங்கிறத கொடுங்க. உதாரணத்துக்கு நீங்கள் இப்போ இங்கிலீஷ்னு கொடுத்து இங்கிலீஷ் வந்து எனக்கு படிக்க தெரியும், அப்புறம் பேச தெரியும், எழுத தெரியாது அப்படின்னா அது எதுவோ அதுக்கு தகுந்தப்போ அந்த டிக் பாக்ஸை கரெக்டாக கொடுத்துருங்க. கொடுத்து வேலிடேட் யுவர் டீட்டெயில்ஸ் கொடுங்க. ஒரு டைம் கொடுக்குறப்பையும் வேலிடேட் யுவர் டீட்டெயில்ஸ் கொடுத்து தான் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களோட அப்படியே அந்த அப்ளிகேஷனை ப்ரிவ்யூ பண்ணுவாங்க. எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள்.
ஏதாவது எரர் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்போயே வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்து டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. 10th மார்க் ஷீட்டை பிடிஎஃபாக, அதுவும் 500 கேபிக்குள்ளே இருக்கணும். அப்புறம் ரிலவெண்ட் மார்க் ஷீட்ஸ், அதாவது அந்த உங்களோட சர்டிஃபிகேட்ஸ், எஜுகேஷன் சர்டிஃபிகேட்ஸ் வேறு ஏதாவது. இப்போ 10th மார்க் ஷீட்டு இங்கே அப்லோட் பண்ணிடலாம். அதுக்கு மேலே நீங்கள் 12th படிச்சிருக்கீங்க, டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா அது எல்லாத்தையுமே ஒரே பிடிஎஃபாக போட்டு அப்படியே ஒரு பிடிஎஃபாக அப்லோட் பண்ணி விட்ருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் 12th படிச்சிருக்கீங்கன்னா 12th ஸ்கேன் பண்ணி ஒரு பேஜ், அதுக்கப்புறம் டிகிரினா டிகிரியை ஸ்கேன் பண்ணி ஒரு பேஜ், அப்படியே இந்த 2 பேஜை ஒரே பிடிஎஃபாக நீங்கள் போட்டு நீங்கள் வந்து அந்த இடத்துல அப்லோட் பண்ணி விட்டுருங்க. அடுத்து உங்களோட கேஸ்ட் சர்டிஃபிகேட், அதாவது பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம்னா நீங்கள் அதில் வரீங்கன்னா ஓபிசி சர்டிஃபிகேட்டோடு, அதாவது இந்த வருஷத்துக்கான இப்போது கரண்ட்டாக இருக்கக்கூடியது அந்த சர்டிஃபிகேட்டோட ஸ்கேண்டு காப்பி 500 கேபிக்குள்ளே உள்ளது. எஸ்சி எஸ்டினா நார்மலாக நம்மள்ட்ட இருக்கக்கூடியதை அப்லோட் பண்ணிக்கலாம். பொது பிரிவுனா இந்த இடத்துல இந்த சர்டிஃபிகேட் இந்த கேஸ்ட் சர்டிஃபிகேட் கேட்காது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இடபிள்யூஎஸ் அப்படின்னா அந்த இடபிள்யூஎஸோட சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு நீங்கள் இந்த கேப்சா அவங்கவுங்களுக்குன்னு ஒன்று காட்டும், அதை கொடுத்து நீங்கள் வந்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அடுத்து வந்து பேமெண்ட் தான் அவங்கவுங்க கேட்டகரிக்கு தகுந்தாப்பில் யார் யாருக்கெல்லாம் ஃபீ இல்லையோ அவங்களுக்குலாம் அந்த செக்ஷன் போகாது. ஃபைனலி அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகிடும். ஓகே, பேமெண்ட் வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே டெபிட் கார்டு எல்லாத்துலேயுமே மூலமாக நீங்கள் பண்ணிக்க முடியும். இதுதான் A to Z டீட்டெயில்ஸ். ஃபஸ்ட்டு வீடியோ ஃபுல்லாக பார்த்துருங்க, அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை. டாட்டா.